ஹலோ எவ்ரிவன், என் பேர் டாக்டர் சிவரஞ்சனி. இந்த வீடியோவில் நம்மளோட கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. கிளிப்போட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வெளியில் எல்லோரும் போட்டிருக்கதை நம்ம பார்த்துருப்போம். இது பார்க்குறதுக்கு ஸ்டீல் அப்பியரன்ஸில் இருக்கும். அடுத்தபடியாக செராமிக்குன்னு சொல்லுவோம். செராமிக்குன்றது பல்லு கலரில் இருக்கும், ரொம்ப விசிபிலிட்டி அதில் கம்மியாக இருக்கும். அடுத்து கிறிஸ்டல் பிராக்கெட் அப்படின்னு இருக்குது. அது பார்க்குறதுக்கு கண்ணாடி அப்பியரன்ஸில் இருக்கனால ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கிளிப் போட்டிருக்க மாதிரி தெரியும். இது மூணுமே மாதம் டாக்டரை பார்த்து கட்டாயமாக டைட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டான ஃபுட்ஸ் எதுவுமே கடித்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கிளிப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரஷிங் ஹேபிட்ஸ் கட்டாயமாக இதில் ரொம்ப மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டில் ஒயர் ரப்பர் பேண்ட் மூலியமாக நம்ம இந்த கிளிப்பை டைட் பண்ணுறதுனால ஓரல் ஹைஜீன் கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணணும். அடுத்தபடியாக செல்ஃப் லெகேட்டிங் சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது. வெறும் ஒயர் மட்டும் நம்ம அது கிளிப்பில் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் ஓரல் ஹைஜீன் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். 3 monthsக்கு ஒரு தடவை இதை டைட் பண்ணால் போதும். இந்த செல்ஃப் லெகேட்டிங் ப்ராக்கெட்லேயுமே மெட்டல், செராமிக், கிறிஸ்டல்னு 3 டைப் இருக்குது. அடுத்தபடியாக அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். அலைனர்ஸ்ன்றது விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணி நீங்களே வியர் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.